PLKN 3.0 தேசிய சேவை பயிற்சி திட்டத்தின் முதல் 2 தொடர்களில் சுமார் 30 விழுக்காட்டினர் பல்வேறு காரணங்களுக்காக பயிற்சியில் கலந்து கொள்ள தவறியுள்ளனர். உடல் நலப் பிரச்சனைகளும் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பை தொடர சென்றதும் அவற்றில் முக்கிய காரணங்கள் என தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நொர்டின் கூறினார். தற்போது வரை பரீட்சார்த்த முறையிலேயே இந்த PLKN 3.0 பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டு தொடங்கியே அது முழு அளவில் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. பங்கேற்பாளர்களின் கட்டுழுங்கையும் அடையாளத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் 45 நாடுகளுக்கு ராணுவ பயிற்சி கூறுகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் முதல் 2 தொடர்களிலும் பங்கேற்றவர்கள் ராணுவ பயிற்சிகளை அதிகரிக்குமாறு ஊக்கமளிக்கும் கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக அமைச்சர் மகிழ்ச்சியுடன் கூறினார். முதல் தொடர் கடந்த ஜனவரி 12 தொடங்கி பிப்ரவரி 25 வரை கோலாலம்பூர் அஸ்கார் வத்தானிகா ராணுவ தளத்திலும், இரண்டாவது தொடர் மே 11 தொடங்கி ஜூன் 24 வரையிலும் நடைபெற்றன. மூன்றாவது தொடர் பயிற்சிகள் வரும் செப்டம்பர் 7 முதல் அக்டோபர் 21 வரை பஹாங் புக்கானில் உள்ள அஸ்கார் வத்தானிகா ராணுவ தளத்திலும் நடைபெறுகின்றன.